ஹலோ ஆல், வெல்கம் டு ப்ரொஃபசர் அகாடமி. ஸோ நம்மளோட டேட்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இல்லைங்களா? ஸோ அதனால நம்மளோட ப்ரொஃபசர் அகாடமிலேருந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஸோ ஒவ்வொரு யூனிட்லையுமே ஒவ்வொரு நாளுக்குமே, ஸோ நம்மளோட எக்ஸாம் டேட்ஸ் முன்னாடி நாள் வரைக்கும், ஸோ ஒவ்வொரு யூனிட்ஸ்லையுமே ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ் ரிலேட்டடான பிஒய்க்யூஸ்லாம் என்னென்ன அப்படின்றத தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஏன்னா பிஒய்க்யூஸ் அப்படின்றதுக்கான இம்பார்ட்டன்ஸ் ஆல்ரெடி நம்மளோட மேமும் வந்து சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா? ஸோ ஜென்ரலா நம்மளோட ஒரு ஒரு நெட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் அப்படின்னும் போது லைக் பிஒய்க்யூஸ் அப்படின்றதுக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா? ஏன்னா அப்படியே கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு கிடையாது. பட் நம்ம ஒரு அனாலிசிஸ்க்கு வரலாம். ஸோ இப்பெல்லாம் கொஸ்டின்ஸ் அப்படி கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர்ஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட் நம்ம கண்டிப்பா ஒரு கிளியர் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியால இருக்கும் அப்படின்னும் போது ஒரு ரொம்ப முக்கியமான மேஜர் பார்ட் எதுக்கு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிஒய்க்யூஸ்க்கு தான் இருக்கு. சரிங்களா? ஸோ ஜென்ரலா நம்ம பிஒய்க்யூ அப்படின்னும் போது அப்படியே பார்த்து பார்த்து நம்ம இதுக்கு இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு போறது கிடையாது இல்லைங்களா? ஸோ ஒரு கொஸ்டின் எடுத்தோம் அப்படின்னா அதுல வந்து அதுல இன்டெப்தா என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இன்னும் ஃபர்தரா கேட்கலாம். ஏன்னா இதுக்கு இது மீன் பண்ணி சொல்லியிருக்கலாம். பட் இது ரிலேட்டடா இன்னும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்றதையும் நம்ம ஸ்டடி பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் பிஒய்க்யூஸ் வந்து நம்ம அன்டில் நம்மளோட எக்ஸாம் டேட் முன்னாடி வரைக்கும் நம்ம வந்து பண்ண போறோம். சரிங்களா? ஸோ ஹோப் நீங்க எல்லாருமே இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு கொஸ்டின்ஸும் என்ன அண்ட் அவங்களோட ஆன்சர் என்ன, பிளஸ் இதுல இருந்து வேற என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றதையும் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். யா ஃபைன். எஸ். The following two statements relate to industrial sickness. Choose the correct code for the statements being correct or incorrect. Statement 1. The Sick Industrial Companies Act was enacted to address the chronic problem of industrial sickness in the Indian economy. Statement 2. SICA defined a sick industrial unit as one that had existed for the least 3 years and had incurred accumulated loss equal to its entire net worth at the end of any financial year. ஸோ நம்மளோட சிலபஸ்ல ரொம்ப முக்கியமான பார்ட் இந்த சிக் இண்டஸ்ட்ரீஸ்க்கு இருக்கு. ஓகேங்களா? நார்மலா சிக் அப்படின்றது என்ன? ஒரு விஷயம் நம்ம ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்குது, பண்ண முடியாம போற ஒரு விஷயத்தை தான் சிக்குன்னு சொல்லுவோம். இப்போ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நார்மலா நம்மளால எந்திரிச்சு ஒரு ஆக்டிவிட்டியே பண்ண முடியும். அந்த காலையில என்னால ஒரு 6 மணிக்கு நான் எப்பயும் எந்திரிப்பேன், ஒரு 5 மணிக்கு எந்திரிப்பேன் அப்படின்னா அன்னைக்கு என்னால எந்திரிக்க முடியல அப்படின்னும் போது அப்ப ஏதாவது எனக்கு ஒரு ஹெட்ஏக் இருக்கும், இல்ல எனக்கு வேற மாதிரி ஏதாவது ஒரு உடம்பு நிலை சரியில்லாம இருக்கும். சோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், சிக்குன்னு சொல்லுவோம். அப்போ ஒரு பிசினஸ், ஒரு 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 ஸ்மால் ஃபார்மா இருக்கட்டும், ஒரு பெரிய பிசினஸா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் சோ அந்த பர்டிகுலர் ஃபார்ம் ஒரு பிசினஸோட ஒரு டே டு டே ஆக்டிவிட்டி, அதாவது அதோட ஆபரேஷன்ஸ் வந்து பாதிச்சுச்சு, சோ அதோட இது வந்து தடைபட்டது அப்படின்னா அதை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா சிக் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ இந்த சிக் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்பெசிபிக்கா நம்மளோட இந்தியால இந்த சிக் இண்டஸ்ட்ரி கம்பெனிஸ் ஆக்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க. சோ இது எப்ப கொண்டு வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இயர் 1985ல கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? சோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இது எப்ப கொண்டு வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இயர் 1985ல கொண்டு வந்திருக்காங்க. யாரால கொண்டு பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால இது வந்து கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? சோ இது என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சிக் இண்டஸ்ட்ரி, ஏன்னா நார்மலாவே நம்மளோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப அதிக அளவு கான்ட்ரிபியூஷன் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன இண்டஸ்ட்ரீஸ் தான். ஏன்னா இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து கொடுக்குற அந்த அவுட்புட் மூலமா தான் நம்மளோட ஜிடிபி ரேட் உயர்த்து, சோ தட் நம்மளோட எக்கனாமி எல்லாமே வந்து ரொம்பவுமே அதிகமா டெவலப் ஆகும். அப்ப இந்த இண்டஸ்ட்ரியை பாதுகாக்குது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா அவங்க கருதுறாங்க. சோ தட் இதுக்காக தான் ஒரு ஆக்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வந்தாங்க. சோ அப்ப இதுல எதெல்லாம் சிக் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கு தேவையான ஒரு ரிகாபிலேட், அதாவது அது வந்து ஒரு மறுவாழ்வு திட்டம் மாதிரி அவங்களுக்கு வந்து கொண்டு வராங்க. அதுதான் இந்த சிக் இண்டஸ்ட்ரீஸ்ல நடக்குது. சோ எப்பெல்லாம் ஒரு இண்டஸ்ட்ரியை சிக் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, நான் வந்து இப்போ ஆரம்பிச்சு ஒரு 4 மாசம் ஆகுதுப்பா. சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னோட ப்ராஃபிட் ஒரு 30,000 இருந்துச்சு. அடுத்த மாசம் வந்து பாத்தீங்கன்னா 2வது மாசம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25,000 ஆச்சு. சோ அடுத்து 18,000 ஆச்சு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 10,000 ஆச்சு. இப்ப எனக்கு வந்து ப்ராஃபிட் கம்மியாயிட்டே வருது. இப்ப நான் சிக் இண்டஸ்ட்ரியா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஏன்னா சிக் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றவங்க எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கம்பெனி ஆரம்பிச்சு 5 வருஷமாவது ஆயிருக்கும். சோ ஒரு கம்பெனி இந்த ஆக்ட் 1985 படி சொல்றாங்க, எந்த ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு 5 வருஷம் ஆயிருக்கோ அந்த கம்பெனிக்கு அவங்களோட ப்ராஃபிட்ட மீட் அவுட் பண்ண முடியல, இல்ல அவங்களோட டே டு டே ஆபரேஷன்ஸ மீட் அவுட் பண்ண முடியல, இல்ல சேல்ஸ் அவங்களுக்கு ரொம்ப கம்மியா இருக்கு, இல்ல அவங்களுக்கான அந்த கிரெடிட் அவங்களால பே பண்ண முடியல, இந்த மாதிரியான ரீசன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா அப்பதான் அவங்கள சிக் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க.
சரிங்களா? சோ இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் இதுல இருக்கு. அதே மாதிரி ஒரு சிக் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னும் போது கன்டினியூஸா ஒரு பினான்சியல் லாஸ் வந்து ஒரு 2 வருஷமா தொடர்ச்சியா அவங்களுக்கு பினான்சியல் லாஸ் வந்து நடக்குது. சோ அவங்களோட கிரெடிட்டர்ஸ் இவங்களுக்குலாம் ஒரு லோன் இதெல்லாம் எதுவுமே அவங்களால பே பண்ண முடியல. சிம்பிளா சொல்லப்போனா, எதுவுமே பண்ண முடியாம நான் என்ன பண்றதுன்னு தெரியாம நிக்கிறாங்க இல்லையா? அவங்கள தான் சிக் இண்டஸ்ட்ரீஸ். எனக்கு புரொடக்ஷனும் பண்ண முடியல, சேல்ஸும் பண்ண முடியல, போட்ட ப்ராஃபிட்டையும் எடுக்க முடியல, போட்ட முதல கூட எடுக்க முடியாம திணறிட்டு இருக்க ஒரு சிச்சுவேஷன தான் சிக் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இங்க இவங்களோட அக்குமுலேட்டர் லாஸ் அப்படின்றது அவங்களோட நெட் ஒர்த்த விட அதிகமா இருக்கும். அதாவது என்கிட்ட இருக்கிறது என்னமோ ஒரு 1,00,000 இருக்கு. ஆனா என்னோட லாஸ் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 1,50,000க்கு மேல போகுது அப்படின்னா, இததான் அக்குமுலேட்டர் லாஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்ப உங்களோட நெட் ஒர்த், உங்க கையில இருக்கிற அமௌண்ட், உங்க ஏர்னிங்ஸ விட உங்களுக்கான அந்த லாஸ் அப்படின்றது அதிகமா போகுது இல்லையா? அததான் சிக் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதெல்லாம் பார்த்து இப்ப நம்ம இதுக்கான ஆன்ஸர கண்டுபிடிப்போம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? எஸ்ஐசிஏ அப்படின்றது எதுக்காக அப்படின்னா, சிக் இண்டஸ்ட்ரீஸ் இந்தியால இருக்கிற சிக் இண்டஸ்ட்ரிய ஐடென்டிஃபை பண்றதுக்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அண்ட் செகண்ட், எஸ்ஐசிஏ டிஃபைன் சிக் இண்டஸ்ட்ரியல் யூனிட் ஒன் தட் ஹேட் எக்ஸிஸ்டட் ஃபார் அட்லீஸ்ட் 3 இயர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா நான் உங்களுக்கு ஒரு ரூல் சொன்னேன். இந்த 1985 படி இவங்க என்ன சொல்றாங்க? எந்த ஒரு இண்டஸ்ட்ரி சிக் இண்டஸ்ட்ரியா இருக்குமா? ஆரம்பிச்சு 5 இயர்ஸ் ஆவது ஆயிருக்கும். சரிங்களா? அப்ப 5 வருஷத்துக்கு கீழ இருக்கிற எந்த இண்டஸ்ட்ரியுமே சிக் இண்டஸ்ட்ரி. ஈவன் அவங்களுக்கு ப்ராஃபிட் ரொம்ப கம்மியா இருந்தாலும், சோ அவங்களோட அக்குமுலேட்டட் லாஸஸ் எல்லாமே வந்து நெட் ஒர்த்த விட அதிகமா இருந்தாலும், அவங்க சிக் இண்டஸ்ட்ரியா கன்சிடர் பண்ண மாட்டாங்க. சோ அப்ப இவங்கள பொறுத்தவரைக்கும், அவங்களோட அந்த சிக் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றது, அவங்க கண்டிப்பா 5 வருஷம் ஆயிருக்கணும். ஷுட் நாட் பி லெஸ் தேன் 5 இயர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்னது? தப்பு அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்ப ஸ்டேட்மெண்ட் 1 வந்து கரெக்ட். அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 வந்து இன்கரெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அண்ட் செகண்ட் கொஸ்டின். சோ இது எல்லாமே PYQs தான். ஓகேங்களா? சோ இங்கேயும் அசர்ஷன் ரீசன்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ அசர்ஷன் பாத்தீங்கன்னா, ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் டிடெக்ஷன் ஆஃப் சிக்னஸ் அட் incipient stage is the first and foremost measure to reduce industrial sickness. And reason என்ன கொடுத்திருக்காங்கன்னா, sickness in small industries not sudden phenomenon but it is a gradual process taking 5 to 7 years of work. அதாவது இப்போ ஒரு சிக் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் டிடெக்ஷன் சொல்லுவாங்க. இப்ப நார்மலாவே நம்ம ஒரு சிக்கா இருக்கும், ஒரு ஹெட்ஏக் இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஓகே நம்மளுக்கு தலை வலிக்குது, அதனாலதான் நம்மளுக்கு ஃபீவர் வர மாதிரி இருக்கு. அப்ப அதுக்கேத்த மாதிரியான மெடிசன் போடுவோம், நம்ம வீட்டிலேயே பார்ப்போம். அப்புறமும் சரிபட்டு வரல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். இதுதான் நார்மலா ஒரு சிக்கா நம்ம ஒரு ஹியூமனா இருக்கும்போது நம்ம பண்ற ஒரு விஷயம். சோ அதே மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரிக்கு சிக்கா இருக்காங்க. சோ நான் உங்களுக்கு ஒரு லிஸ்ட் பண்ணி சொல்ல இல்லையா? ப்ராஃபிட் கம்மியா இருக்கு, சேல்ஸ் கம்மியா இருக்கு, கிரெடிட்டார்ஸ்க்கு பே பண்ண முடியல, அதே மாதிரி 5 வருஷத்துக்கு மேல இருக்கு. இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் ஒரு இண்டஸ்ட்ரீஸ்க்கு இருக்கு அப்படின்னா, அந்த இண்டஸ்ட்ரியில ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஆக்ட் படி, சோ அந்த ஆக்ட்ல ஃபர்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்கன்னா, இந்த இண்டஸ்ட்ரீஸ் ஒரு பர்டிகுலரா இந்த மாதிரி சிக்குக்குள்ள வந்திருக்கு. இல்ல ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் டிடெக்ஷன் இது. அதாவது எப்படி அத சிக் இண்டஸ்ட்ரீஸ் கண்டுபிடிப்பாங்க? அவங்களோட ப்ராஃபிட் கம்மியாகும். ப்ராஃபிட்டோட ஃப்ளோ கம்மியா இருக்கும். சேல்ஸோட ஃப்ளோ வந்து கம்மியா இருக்கும். அவங்களுக்கான அந்த கிரெடிட், அவங்களுக்கான லோன் எதுவுமே அவங்களால பே பண்ண முடியாம இருக்கும். அப்ப இதெல்லாம் இருக்கும்போது அவங்க என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்றாங்க ஆர் டிடெக்ட் பண்றாங்க அப்படின்னா, ஓகே இந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சிக் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதாவது ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் டிடெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்ப அசர்ஷன் கரெக்ட். அண்ட் நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? சிக்னஸ் அப்படின்றது உடனே நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது. 5ல இருந்து 7 வருஷத்துக்குள்ள நடக்கிற அந்த ஒரு பர்ட்டிகுலர் ஏற்ற இறக்கங்கள், அந்த ப்ராஃபிட் டிக்ளைன், சேல்ஸ் டிக்ளைன் இது எல்லாத்தையுமே தான் நம்ம சிக்னஸ் இண்டஸ்ட்ரியா இருக்கும்போது கன்சிடர் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் இல்லையா? சோ நம்மளோட ரூல் படி ஆக்ட் 1985 படி என்ன சொல்லியிருக்காங்க? 5 வருஷம் ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இங்க கொடுத்திருக்க ரீசன் அண்ட் அசர்ஷன் ரெண்டுமே கரெக்ட். அண்ட் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்றதும் கரெக்ட். அப்ப ஆப்ஷன் ஏ. அண்ட் நெக்ஸ்ட், so entrepreneurial innovation and experimentation constantly destroy the old and introduce new equilibria, making possible higher standard of living. Reason, market do not passively tend towards equilibrium until profit margins are wiped out. So நார்மலாவே ஆண்டர்பிரனர் அப்படின்னாலே நாங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னாலே 2 கண்ணு. ஒன்னு ரிஸ்க், இன்னொன்னு என்னது? இன்னோவேஷன். ஏன்னா ஒரு பிசினஸ ஆண்டர்பிரனரையும் பிரிச்சு காமிக்கிற ஒரு யூனிக் ஃபீச்சரே என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னோவேஷன் தான். ஏன்னா ஆண்டர்பிரனர்னாலும் நார்மலா ஒரு பையிங் அண்ட் செல்லிங் பண்ண வர, இவரும் பாத்தீங்கன்னா ஒரு பையிங் அண்ட் செல்லிங் பண்றோம். பட் இவங்களை எப்படி யூனிக்கா காமிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இன்னோவேஷன் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் மூலமா தான் ஆண்டர்பிரனரை தனித்து காமிக்கிறாங்க. அப்ப இந்த இன்னோவேஷன் அப்படின்றது என்னது? சோ நம்மளோட இவர் கொடுத்திருப்பார்,
சோ அந்த ரூல் படி என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ அந்த தியரி படி, சோ இனோவேஷன் தியரிஸ் கும்பிட்டர் குடுத்திருப்பாங்க. அந்த தியரியில அவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, கேபிட்டல் டெஸ்ட்ராய் அப்படின்னு சொல்லுவார். அதாவது கிரியேட்டிவ் டெஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அத இன்னொரு ஒரு பேர். சோ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, சோ ஓல்ட எல்லாத்தையுமே புதுசான விஷயங்கள் ரீப்ளேஸ் பண்ணப்படணும். அததான் இனோவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அது மூலமா நிறைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கா இருக்கட்டும், டெக்னாலஜி அடாப்டேஷனா இருக்கட்டும், நம்மளோட இப்ப நம்மளாம் யோசிச்சு பாருங்க. சோ இப்ப இந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் நெட்வொர்க், இந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் கேட்ஜெட்ஸ் எல்லாமே இருக்கிறனால தான் நம்மளால இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியுது. சோ அப்ப நம்மளோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இனோவேஷன் அப்படின்றது ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இந்த மாதிரி ஒரு நியூவான விஷயங்களை வந்து கிரியேட் பண்ணுது. சோ ஓல்ட ரீப்ளேஸ் பண்ணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கரெக்ட். ஆனா அதே மாதிரி ஈக்லிபிரியம் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கும். ஈக்லிபிரியம் அப்படின்றது என்னது? வேர் சப்ளை இஸ் ஈக்குவல் டு டிமாண்ட். சோ நம்மளோட சப்ளைவும் டிமாண்டும் மீட் பண்ற அந்த இடத்தை தான் ஈக்லிபிரியம் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இப்ப இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி இனோவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு விஷயத்த உள்ள கொண்டு வரும்போது அங்க என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கான அந்த டிமாண்ட்ல சேஞ்சஸ் நடக்குது. சோ டிமாண்ட் சேஞ்சஸ் ஆகும்போது ஆப்வியஸா உங்களோட பிரைஸ்லயும் பாத்தீங்க அப்படின்னா பிளக்சுவேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு இனோவேஷன்ஸ் அப்படின்றது இந்த ஈக்லிபிரியம் பாயிண்ட ஒரு 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 பாசிவான ஒரு லைன்ல கொண்டு போறது கிடையாது. சோ அதுக்கான அந்த டெண்ட் அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நார்மலான ஒரு மூளை இருக்காது. ஏன்னா ஒரு ஒரு புதுசா ஒரு ப்ராடக்ட்ட கொண்டு வராங்க அப்படின்னும் போது கிரியேட்டிவா ஒரு விஷயத்த செய்றாங்க அப்படின்னும் போது சோ எல்லாரும் அத வந்து ஈகரா இருப்பாங்க இல்லையா? சோ அந்த மாதிரி தான் போகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி இன்னோவேஷன்ஸா நான் ஒரு விஷயத்த கொண்டு வரும்போது, அது கண்டிப்பா என்னோட ஈக்விலிபிரியம அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 2மே வந்து கரெக்ட் அண்ட் எக்ஸ்பிளனேஷனும் கரெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் மேட்ச் த ஃபாலோயிங். சோ அடுத்த முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டைப்ஸ் ஆஃப் ஆன்டர்பிரினர். நெறைய டைப்ஸ் இருக்கு. ரொம்ப ஈஸி டைப்ஸ் ஆஃப் ஆன்டர்பிரினர். சோ கண்டிப்பா நம்ம டைப்ஸ் ஆஃப் ஆன்டர்பிரினர் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா டைப்ஸ் ஆஃப் ஆன்டர்பிரினர பொறுத்தவரைக்கும் எல்லா இயர்ஸ்லயும் மோஸ்ட்டா வந்து நம்ம கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணிரலாம். அந்த அளவுக்கு ஒரு 5 ரேட்டடான டாபிக் தான் இந்த டைப்ஸ் ஆஃப் ஆன்டர்பிரினர். ஓகேங்களா? சோ இதுல ஃபர்ஸ்ட் இவங்களோட ரோல்லாம் என்னென்ன, மீனிங்லாம் என்னென்னன்னு பார்க்கலாம். ஃபேபியன், ட்ரோன், இமிடேட்டிவ், இன்னோவேட்டிவ். ஃபேபியன் அப்படின்றவர் என்னன்னா, இவர் லைக் ஒரு இன்னோவேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா, அது ஈஸியா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதாவது என்னன்னா, பண்ணுவேன். பட் அது எனக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்கு. அது கட்டாயப்படுத்திட்டாங்க. பண்ணியே ஆகணும். இது மூலமா எனக்கு ஒரு நல்ல ஒரு குரோத் இருக்கும். அப்படின்றத நல்ல ஒரு அனாலிசிஸ் பண்ணி, பயங்கரமா அத பத்தி ஆராய்ஞ்சு, அலசி, அதுக்கப்புறம் அது ஓகே அப்படின்னா மட்டும் தான் நான் என்ன பண்ணுவேன், அந்த பர்ட்டிகுலர் சேஞ்சஸையோ, இன்னோவேஷனையோ அடாப்ட் பண்ணுவேன். இதுதான் ஃபேபியன். ட்ரோன் ஆண்டர்பிரினர்ன்றவர் அப்படியே ஆப்போசிட் ஃபேபியனுக்கு. நான் என்ன நடந்தாலும், அது மூலமா எனக்கு கோடி கோடியா ப்ராஃபிட் வந்தாலும், நான் அந்த டெக்னாலஜிய அடாப்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே ட்ரெடிஷனல் மெத்தட்ல ஸ்டிக்கியா இருப்பாரு. அவர் தான் ட்ரோன் ஆண்டர்பிரினர்ன்னு சொல்லுவாங்க. இமிடேட்டிவ்னால என்னது? சோ ஒருத்தவங்கள அப்படியே காப்பி பண்றது. சோ இவங்க என்ன பண்றாங்கன்னா, இன்னொரு ஒரு இண்டஸ்ட்ரி எது நல்லா பயங்கரமா வைரலா போயிட்டு இருக்கோ, அந்த இண்டஸ்ட்ரிய அப்படியே காப்பி பண்றது. பட் அதுல அவங்களோட யூனிக் ஃபீச்சர்ஸ காமிச்சுக்கிறாங்க. பட் மாடல் என்னமோ, அந்த அப்ஜெக்டிவ்ஸ் என்னமோ ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இன்னோவேட்டிவ் ஆண்டர்பிரினர் அப்படின்னும்போது ஆல்வேஸ் வெல்கமிங் இன்னோவேஷன். சோ இன்னோவேஷனா, கிரியேட்டிவா, புதுசு புதுசா இன்வென்ஷன்னு இறக்கிக்கிட்டே இருக்கிறவங்க யாருன்னா இந்த இன்னோவேட்டிவ் ஆண்டர்பிரினர். சோ இப்ப இங்க வரலாம். சோ இண்டஸ்ட்ரி லீடர் அப்படின்றது எப்ப இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க ஒரு புது விஷயத்த இப்போ இனிஷியலா வந்து ஃபர்ஸ்ட் நம்மளோட அமெரிக்கால யுஎஸ் வந்து இந்த பிசிய கொண்டு வந்தப்பயா இருக்கட்டும், சோ மொபைல் கம்பெனி ஆப்பிள் வந்து ஐபோனை கொண்டு வரப்பயா இருக்கட்டும், அப்ப அவங்க கிட்ட அந்த மோனோபோலின்ற பவர் இருக்கும். சோ அப்ப எப்போ ஒரு மோனோபோலின்ற பவர் இந்த இன்னோவேஷன்ன்ற ஒரு விஷயத்த கையில எடுக்கும் போது நம்மளுக்கு லீடர் மோனோபோலி அப்படின்ற ஒரு பவர் கிடைக்கும். அப்ப இங்க இன்னோவேஷன் ஆண்டர்பிரினருக்கு தான் இண்டஸ்ட்ரியல் லீடர் அப்படின்ற ஒரு பொசிஷன் இருக்கு. ஓகேங்களா? இது டி. அடுத்து ஃபவுண்ட் இன் பிளேஸ் வேர் தேர் இஸ் லேக் ஆஃப் ரிசோர்சஸ். சோ இப்ப நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஆண்டர்பிரினர். என்கிட்ட போதுமான அளவு ஒரு ரிசோர்சஸ் இல்ல. போதுமான ஒரு டெக்னாலஜி புதுசா யூஸ் பண்ற அளவுக்கு அந்த அளவுக்கு நான் என்கிட்ட அந்த அளவுக்கு இன்னோவேஷனா ஒரு புதுசா ஒரு விஷயத்த கொண்டு வரதுக்கு என்கிட்ட சோர்ஸ் இல்ல. ஆனா ஆல்ரெடி இருக்கிற ஒரு விஷயத்துல ஏதோ ஒரு யூனிக்கா என்னால கொஞ்சம் சேஞ்சஸ் மாத்தி நான் கொண்டு போனா நல்லா இருக்கும் அப்படின்னு மாதிரி பண்றவர் யாரு? இந்த இமிடேட்டிவ் ஆண்டர்பிரினர்னு சொல்லுவோம். அப்ப இவங்களுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சி இமிடேட்டிவ் ஆண்டர்பிரினர். அண்ட் ரெகுலன்ட் டு சேஞ்ச். சோ ரெகுலன்ட் அப்படின்னாலே என்னது? தயக்கம். சோ நான் ஹெசிடேட் பண்றது. நான் ஒரு விஷயத்த அடாப்ட் பண்றேன் அப்படின்னா ரொம்பவுமே யோசிச்சு பொறுமையா பண்ணலாமா, வேணாமா, பண்ணலாமா, வேணாமா அப்படின்னு நினைக்கிறது தான்
ரெக்லரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்ப ஃபேபியன் ஆண்டர்பிரனருக்கான மீனிங் என்ன நம்ம பார்த்தோம். சோ இவங்க டக்குன்னு அடாப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்றத பார்த்தோம். சரிங்களா? அடுத்து ஸ்கெப்டிக்கல். ஸ்கெப்டிக்கல் அப்படின்னாலே ரெஃப்யூஸ்ட் ஆர் ரெசிஸ்டன்ட் மீனிங். சோ அவன் வந்து என்ன பண்ண மாட்டான், அதை ஏத்துக்கவே மாட்டான், வேண்டவே வேண்டாம், அந்த சேஞ்சஸே என்னோட ஆர்கனைசேஷனுக்கு இனோவேஷன்ஸ் எதுவுமே எனக்கு வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்ப இதுக்கான மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா பி. சோ இதெல்லாம் மேட்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் பி ஆன்சர். ஓகேங்களா? அப்ப ஒவ்வொரு ஆண்டர்பிரனருக்கான ஒரு யூனிக் ஃபீச்சர்ஸ் இருக்கும். அதுக்கான அர்த்தம், அந்த உள்ளர்த்தத்தை மட்டும் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்பனாலும் ஈஸியா இதுக்கு எழுதிடலாம். சரிங்களா? அடுத்து, who among the following are associated with the concept of entrepreneurship? So Richard Candler. So Richard Candler அப்படின்ற ஒரு பர்சன் தான் ஃபர்ஸ்ட் எக்கனாமிக்ஸ்ட் வேர். ஸோ அவர் தான் இந்த ஆண்டர்பிரனர் அப்படின்ற ஒரு டேர்மையே கொண்டு வந்தார். அப்ப ஆண்டர்பிரனர்ன்ற டேர்மை கொண்டு வந்தவருக்கு கண்டிப்பா ஆண்டர்பிரனர்ஷிப்போட அசோசியேஷன் இருக்கும். அப்ப இவர் உள்ள வந்துடுறார். இவர் பாத்தீங்கன்னா லினால் ராபர்ட்ஸ். ஸோ இவங்க இன் ஜென்ரலா ஒரு எக்கனாமிக்ஸ் அப்படின்றது ஒரு ஒரு ஆர்ட் ஆஃப் சயின்ஸ், ஒரு சான்ஸ் ஆஃப் சயின்ஸ், ஒரு சயின்ஸ் ஆஃப் சாய்ஸ் அப்படிதான் சொல்றாங்களே தவிர மத்தபடி ஒரு ஆண்டர்பிரனர் ஓரியன்டா ஒரு எக்கனாமிக்ஸா அவங்க மீன் பண்ணி கனெக்ட் பண்ணி எங்கேயுமே பேசல. அப்ப இவர் கிடையாது. அண்ட் ஆடம் ஸ்மித். ஸோ ஆடம் ஸ்மித் எப்படி இல்லாம ஆண்டர்பிரினர்ஷிப் இருக்கும். ஸோ இவர் நிறைய இந்த மாதிரி ஒரு ஒரு எக்கனாமிக் growth, ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட், இது எல்லாத்தையுமே பத்தி பேசியிருப்பார். ஸோ இவருக்கு கனெக்ஷன் இருக்கு. அடுத்து ஜேன். ஸோ ஜீன் பெபஸ்டின் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பிரெஞ்சு எக்கனாமிஸ்ட். இவர் தான் ரோல் ஆஃப் ஆண்டர்பிரினர்ஸை பத்தி நல்ல கிளியரா வந்து சொல்லியிருப்பார். ஸோ அப்ப இவருக்கும் பங்கு இருக்கு. அண்ட் ஸ்கும்பிட்டர் இல்லாம எப்படி? ஸோ ஸ்கும்பிட்டர் தான் ஒரு பர்சன் இனோவேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் பண்றாங்கன்னா அவங்களை கண்டிப்பா ஆண்டர்பிரினர்னு சொல்லுவோம்னு சொல்லியிருக்காரு. அப்ப இவங்க 4 பேருக்குமே ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படின்ற ஒரு விஷயத்தோட அசோசியேஷன் இருக்கு. ஸோ அப்ப இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் சி 1, 3, 4 and 5. ஸோ இந்த செகண்ட் ஒன் மட்டும் லினல் ராபின் மட்டும் கிடையாது, மத்த எல்லாருமே அசோசியேட் ஆயிருக்காங்க ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படின்ற கான்செப்டோட. அடுத்து இன்ட்ராப்ரனர். So statement 1 என்ன கொடுத்திருக்காங்கன்னா, an intrapreneur is a person with a large corporation who takes direct responsibility for turning an idea into a profitable finished product through assertive risk taking and innovation. Statement 2, intrapreneurship refers to employee initiatives in organization to undertaking something new without being asked to do so. So intrapreneur அப்படின்னா யாரு? அது என்ன ஆண்டர்பிரனர் மாதிரி இன்ட்ராப்ரனர் அப்படின்னா, இவர் ஆண்டர்பிரனர் மாதிரியே தான், பட் ஆண்டர்பிரனர் கிடையாது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் ஒரு எம்ப்ளாயி தான், ஒரு பெரிய ஆர்கனைசேஷன்ல வேலை பார்க்குற எம்ப்ளாயி. பட் இவருக்கு நீங்க ஒரு சிலவங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு ஒரு நார்மலாவே அவங்க எல்லாமே பிசினஸ் ரீதியா வந்து பார்ப்பாங்க. பிசினஸ்க்கான அந்த இது வந்து அவங்க கிட்ட அதிகமா இருக்கு. பட் அவங்களால ஒரு தனியா என்டர்பிரைஸ் வைக்க முடியாது. பட் இந்த பிசினஸ் ஐடியா அதுக்கான இது அந்த படத்துல எல்லாம் சம்டைம்ஸ் பார்த்திருக்கோம், இந்த ஐடியா மட்டும் என்கிட்ட இருந்துச்சுன்னா நான் இதை இப்படி கொண்டு போயிருப்பேன். நம்மளே ஒரு இதெல்லாம் பார்த்தா சொல்லுவோம் இல்லையா? சம்டைம்ஸ் நம்ம சொல்லியிருப்போம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட. அப்ப அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இன்ட்ராப்ரனர்னு சொல்லுவாங்க. அவர் எம்ப்ளாயி. பட் இந்த இதுல எனக்கு ஒரு அளவு ஒரு ஒப்பீனியன் இருக்கு, நல்ல ஒரு ஐடியா அதுல இருக்கு அப்படின்னும் போது அந்த ஐடியாவை நான் வந்து என்ன சொல்றேன், ஆர்கனைசேஷன் கொடுக்குறேன். அந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகி பயங்கரமா அதுல நல்லா ஹிட் ஆச்சு அப்படின்னும் போது அதுக்கு எனக்கு என்ன படப்பாங்க, ரிவார்ட்ஸ் ரெகக்னேஷன் கொடுப்பாங்க. இன் சம் கேசஸ்ல அதுக்கு வந்து ப்ராஃபிட்ல 3% கொடுப்பாங்க. பட் அது ரொம்பவே ரேர் கேசஸ். மெஜாரிட்டி என்ன பண்ணுவாங்கன்னா ரிவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னேஷன்ஸ் அவனுக்கு கொடுப்பாங்க. சோ இந்த மாதிரி ப்ரொமோஷன்ஸ் இந்த மாதிரி நிறைய அவனுக்கு ப்ரொமோட் பண்ணுவாங்க. அப்ப இங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ரிஸ்க் அப்படின்ற ஒரு விஷயம் இவங்களுக்கு கிடையாது, பட் இனோவேஷன்ஸ் விஷயம் இருக்கு. கிரியேட்டிவா ஒரு விஷயத்த கொண்டு வருவாங்க, பட் ரிஸ்க் அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க ஓனர் கிடையாது இல்லையா? சோ அப்ப ஃபர்ஸ்ட் தான் அதான் கொடுத்துருக்காங்க. சோ ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் ஐடியாவா கொடுக்குறாங்க, பட் அவங்க ரிஸ்க் என்ன பண்ண மாட்டாங்க, எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க கையில ரிஸ்க் கிடையாது. இதுதான் இன்ட்ராப்ரனர் இல்லையா? ஏன்னா ஆண்டர்பிரனர் அப்படின்றது யாருன்னா ஒரு ஓனர் அப்படின்னு சொல்லி ஆயிடும். சோ அவங்க ஒரு ஓனர்ன்றதுக்குள்ள வந்துருவாங்க. சோ அப்ப ஓனருக்கு கண்டிப்பா அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. பட் இவர் ஓனர் கிடையாது இல்லையா? அப்ப இங்க அவங்களுக்கான ரிஸ்க்ன்றது இல்லை. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஆனா அதே மாதிரி இந்த இன்ட்ராப்ரனர்ஷிப் அப்படின்றது ஒரு சம்திங் நியூ. நம்ம கண்டிப்பா நீ இதை பண்ணணும் அப்படின்னு நம்ம அவனை டார்ச்சர் பண்றது கிடையாது. நீ வந்து இப்ப நார்மலா இன்ட்ராப்ரனர்ஷிப்போட ப்ராசஸ் நீங்க எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இதை ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்ப ஒரு ஆர்கனைசேஷன் இருக்காங்க அப்படின்னா அந்த ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுவாங்க,
இப்படி இந்த மாதிரி நம்மளோட சேல்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும். இல்ல இந்த மாதிரி ஏதாவது ஒரு புது ஐடியா இருந்தா யாருக்குனாலும் சொல்லுங்கன்னு ஜென்ரலா சொல்லிடுவான். அப்போ ஒவ்வொரு ஆளுமே ஒரு ஒரு ஐடியாவை யோசிச்சுட்டு வருவான். அப்ப எல்லாத்தையுமே அவன் வந்து வாங்கி பார்க்கும்போது இந்த ஐடியா பெஸ்டா இருக்கு அப்படின்னா அந்த ஐடியாவை பிக் பண்ணிப்பான். அப்ப இங்க யாருமே வந்து புஷ் பண்ணப்படல. நீ கண்டிப்பா பண்ணியே ஆகணும். இது ஆனா அவனுக்குள்ள அந்த இருக்கிற ஒரு விஷயம் கிரியேட்டிவா இருக்கு, இன்னோவேட்டிவா இருக்கு, புதுமையா இருக்கு அப்படின்னும் போது அந்த ஐடியாவை ஆர்கனைசேஷன்ல யூஸ் பண்ணிக்கிறாங்க. சோ அததான் இன்ட்ராபிரனர்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். சோ ஆன்சர் சின்னு சொல்றாங்க. சோ நிறைய கம்பெனிஸ் இப்போ வந்து அமேசான் பிரைம்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் யார் கொண்டு வந்ததுன்னா இந்த இன்ட்ராபிரனர் மூலமா கொண்டு வந்த ஒரு டெக்னிக் தான். சோ அதே மாதிரி ஸ்டார்பக்ஸ் இருக்காங்க இல்லையா? சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா, சோ அவங்க இந்த மாதிரி ஒரு கப்பு, அந்த கப்ல அவன் காஃபி குடுக்கறதுல நார்மலா குடுக்காம அதுல பேர் எழுதி குடுத்தான். அந்த சீசன் அப்ப அவனுக்கு பயங்கரமா ப்ராஃபிட் அடிச்சான். சோ அந்த ஐடியா யாரோடதுன்னா, அவன்ட்ட வேலை பார்க்குற ஒரு எம்ப்ளாயி. அதாவது இன்ட்ரபிரினர்ஷிப் கான்செப்ட்ல குடுத்த ஒரு ஐடியா தான். அப்ப இந்த மாதிரி நெறைய பிளஸ் பாயிண்ட்ஸ் வந்து அதுல இருக்கு. நெறைய ஆர்கனைசேஷன் இதனால டெவலப்பே ஆயிருக்காங்கன்றாங்க. ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் ஒன். டைம்லி அண்ட் அடிக்வேட் அசிஸ்டன்ஸ் அண்ட் ரிவாலுவேஷன் எஃபோர்ட்ஸ் டு எம்எஸ்சி ஷுட் பிகின் on a proactive basis when early signs of sickness are detected. This stage is term. அதாவது நார்மலாவே இந்த சிக் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னவங்க ஆரம்பத்திலே ஐடென்டிஃபை பண்ற ஒரு ஸ்டேஜ் எந்த ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை டிடெக்ட் பண்றோம் இல்லையா? ஓகே, இது வந்து சிக் இண்டஸ்ட்ரீஸ் தான். பிகாஸ் இதோட ப்ராஃபிட் கம்மி ஆயிடுச்சு, சேல்ஸ் கம்மி ஆயிடுச்சு, லோன்ஸை பே பண்ண முடியல அண்ட் பினான்சியலா லாஸ் 2 வருஷத்துக்கு இருக்கு அப்படின்னு இது எல்லாத்தையுமே நம்ம டிடெக்ட் பண்ற ஸ்டேஜ் எந்த ஸ்டேஜ்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த மாதிரி டிடெக்ட் பண்ணி அவங்களுக்கான அந்த கைடன்ஸ் சப்போர்ட் ப்ரொவைட் பண்ற ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹேண்ட் ஹோல்டிங் ஸ்டேஜ். சோ ஹேண்ட் ஹோல்டிங் இப்ப நார்மலா இப்ப யாராவது உடம்பு சரியாம இருக்காங்களா, நம்ம என்ன செய்வோம்? இப்ப நம்ம வீட்லயே யாருக்காவது உடம்பு முடியலன்னா கைப்பிடிச்சு என்ன பண்ணுவோம்? கூட்டு போவோம் இல்லையா? அதேதான் இங்க என்ன பண்றான் சிக் இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி ஹேண்ட் ஹோல்டிங் ஸ்டேஜ் அப்படின்னும் போது இங்க பர்டிகுலர் அந்த இண்டஸ்ட்ரிக்கு இந்த செக்டார்ஸ கை கொடுத்து சரி ஓகே உனக்கான கைடன்ஸ் நான் தரேன், உனக்கான அசிஸ்டன்ஸ் நான் தரேன். சோ நீ சிக் இண்டஸ்ட்ரியா இருக்க, ஏன்னா உன் ப்ராஃபிட் இப்படி கம்மியாயிடுச்சு, சேல்ஸ் கம்மியாயிடுச்சு. அப்ப உனக்கான அந்த வழிமுறைகள் எல்லாத்தையுமே நான் கொண்டு வந்து தரேன். நீ அதை யூட்டிலைஸ் பண்ணி இன்னும் ஏன்னா ஸ்மால் அப்படின்னும் போது டக்குன்னு அடி வாங்கிடுவான் இல்லையா? அப்ப நீ உன்னை டக்குன்னு அடி வாங்காத அளவுக்கு உன்னை நீ தயார்படுத்திக்கிறதுக்கு நான் உன் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ற ஸ்டேஜ் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இதுக்கு இன்னொரு ஒரு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹேண்ட் ஹோல்டிங் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? எஸ். அடுத்து which one of the following is not a external factor of entrepreneur? ஸோ நார்மலாவே இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்னு இருக்கும். எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் அப்படின்றது அவுட் சைட். ஸோ ஒரு ஃபேக்டர்ஸ் தட் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஒரு ஆண்டர்பிரனர் இல்லாம அவரோட இன்சைடா ஒரு இன்டர்னல் இல்லாம வெளியிருந்து வர எல்லா ஒரு ஃபேக்டர்ஸுமே எக்ஸ்டர்னல்னு சொல்லுவாங்க. இன்சைட் அப்படின்னு பார்க்கும்போது இன்டர்னல் லைக் அவரோட ஸ்கில், நாலேஜ், எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாமே இன்டர்னல். எக்ஸ்டர்னல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவுட் சைட்ல இருந்து வருது. ஸோ அப்ப இதுல ஒரு நாட் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு இன்டர்னல் ஃபேக்டர் இருக்கு, என்னன்னு கண்டுபிடிங்க. இப்ப மிஷினரி அப்படின்றது அவருக்குள்ள இருக்கிற ஒரு விஷயம் கிடையாது. சோ இது ஒரு அவுட் சைட். அண்ட் அதே மாதிரி அக்கமண்டேஷன் அதாவது ஒரு லொகேஷனை சொல்லுது. அப்ப இதுவுமே ஒரு எக்ஸ்டர்னல் தான். அடுத்து பினான்சியல் அசிஸ்டன்ட் ஃப்ரம் நான் கவர்மெண்ட். சோ கவர்மெண்ட் கிட்ட இருந்து கிடைக்கிற ஒரு விஷயம் அப்படின்னும் போது இதுவுமே என்னவா இருக்கும்? ஒரு அவுட் சைட் சோர்ஸ் தான். பிசினஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அப்ப எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது என்னன்னு நான் சொன்னேன்? இன்டர்னல். அப்ப அவருக்குள்ள இருக்கிற ஒரு விஷயம். சோ அப்ப இது என்னன்னு சொல்லுவோம்? நம்ம இன்டர்னல் சொல்லுவோம். அப்ப இங்க இருக்கிறது ஆட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி பிசினஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த சேம் ஆர் ரிலேட்டட் லைன். அண்ட் நெக்ஸ்ட் when its industrial unit falls sick, those who depend on it have to face an uncertain future. நார்மலாவே ஒரு இண்டஸ்ட்ரி ஒரு பிசினஸ்குள்ள இருக்கும் அப்படின்னாலே அன்சர்டனிட்டி தான் நம்மளுக்கு கதியே. எப்பனாலும் என்னனாலும் நடக்கலாம். திடீர்னு உங்களோட சேல்ஸ் எல்லாம் கூட போகும், திடீர்னு உங்க சேல்ஸ் எல்லாம் கம்மியாகும். அப்ப அதுலயும் பர்டிகுலரா இந்த மாதிரி சிக்குன்னு வரும்போது அந்த இண்டஸ்ட்ரி ஃபியூச்சர் அந்த அன்சர்டன் ஃபியூச்சர் அப்படின்றத ரொம்ப அதிகமாவே ஃபேஸ் பண்ணுவாங்க. அப்ப இது கரெக்ட். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா sick units continues to operate below the break-even point or thus forced to depend on external sources for the funds for their long-term survival. So, இந்த ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி சிக் இண்டஸ்ட்ரி அப்படின்னும் போது அவனால லோன் பே பண்ண முடியல. ஒரு டே டு டே எக்ஸ்பென்சஸ மீட் அவுட் பண்ண முடியல. அப்படின்னும் போது கண்டிப்பா அவன் என்ன பண்ணுவான்? இந்த மாதிரி அவுட் சைடர்ஸ்ட இருந்து லோன் அவைல் பண்ணிக்குவான். அவனோட உதவிய நாடும். ஏன்னா நான் சர்வை பண்ணி இருக்கணும்னா கண்டிப்பா எனக்கு குடு, ஏதாவது ஒரு பினான்சியல் சப்போர்ட் பண்ணுங்க
நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா நான் ஓரளவு என்ன பண்ணிக்கலாம், அதுல இருந்து உள்ள போகாம நான் மீண்டு வர்றதுக்கு எனக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த மாதிரி பிரேக் ஈவன் பாயிண்ட்க்கு பிலோவா இருக்காங்க. பிரேக் ஈவன் பாயிண்ட் பிலோன்னும் போது என்ன அர்த்தம்? அவங்களோட ரிட்டர்ன் அவங்க ஸ்பெண்ட் பண்ணத விட ரொம்ப 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 கம்மி. அவங்க ஸ்பெண்ட் பண்ணது என்னமோ ஒரு 1000னா ரிட்டர்ன் எவ்வளவா இருக்கும்? ஒரு 300 இருக்கலாம். ஒரு 400 இருக்கலாம். அப்ப ரூ. 1000 செலவு பண்ணி அந்த இடத்துல ஒரு ரூ. 300 ரூ. 400 எடுத்தீங்கன்னா, எந்த அளவுக்கு அது லோவான ஒரு பொசிஷன்னு சொல்லுது. அப்ப இங்க இந்த மாதிரி இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ்க்கு இவங்க என்ன பண்றாங்க? கண்டிப்பா எக்ஸ்டர்னல் சோர்சஸ் ஃபண்டிங்க்கு தேவைப்படுறாங்கன்னு சொல்றாங்க. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். அண்ட் இதுக்கான எக்ஸ்பிளனேஷனும் பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட். இண்டிவிஜுவல்ஸ் who are founders of business and conceptualize a business plan by putting efforts to make the plan success. So இந்த குவாசி, போல்டு, பியூர், ஓனர், மேனேஜர்லாம் யாருன்னு பார்க்கலாம். குவாசி ஆண்டர்பிரனர் அப்படின்றது ஒண்ணும் இல்ல. லைக் சேம் நம்மளோட இமிடேட்டிவ் ஆண்டர்பிரனர் மாதிரி தான். சோ அவர் என்ன பண்றாருன்னா வேற ஒரு ஆண்டர்பிரனரோட கான்செப்ட இங்க காப்பி பண்றாரு. சோ இமிடேட்டிவ் மாதிரி. அண்ட் போல்டு ஆண்டர்பிரனர் அப்படின்றதுக்கு இதுக்குன்னு தனியா எந்த ஒரு டெஃபினிஷனும் இல்ல. பட் போல்டு அப்படின்னும் போது நம்ம ரிஸ்க் ஆண்டர்பிரனரா அவங்கள கன்சிடர் பண்ணிக்கிறோம். சரிங்களா? அண்ட் பியூர் ஆண்டர்பிரனர் அப்படின்றது இவர் தான் ஓனர். சரிங்களா? இவர் இந்த மாதிரி ரொம்பவுமே கான்செப்சுவலா இருப்பார். கான்செப்சுவல் அப்படின்னும் போது என்ன அர்த்தம்? ஃபியூச்சர்ல நான் ஒரு விஷயத்த இன்னோவேஷன் கொண்டு வர போறேன்னா, அதுக்கு என்ன மாதிரியான பிளானு? சோ எப்படியெல்லாம் அந்த ஐடியா ஜெனரேட் பண்ணலாம்? அப்படின்னு ஒவ்வொன்னுமே ரொம்ப பார்த்து, பார்த்து, பார்த்து பண்ணுவார். அந்த மாதிரியான ஆண்டர்பிரினர் பியூர் ஆண்டர்பிரினர். ஓனர் அண்ட் மேனேஜர் அப்படின்னும்போது, சோ மேனேஜிங் எக்ஸிஸ்டிங் பிசினஸ். சோ எக்ஸிஸ்டிங் பிசினஸ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன். அததான் ஓனர் மேனேஜர்ன்னு சொல்லுவாங்க. அப்ப இங்க குடுத்திருக்க கொஸ்டின் என்ன? அவர் தான் ஃபவுண்டர். அதாவது அவங்க தான் ஓனரு. அண்ட் ரொம்பவுமே கான்செப்சுவலைஸா இருப்பாங்க. அதாவது ஒரு ஐடியா பண்ண போறாங்க, ஒரு பிளான் பண்ண போறாங்கன்னா, அதுக்கு டீட்டெயில் அனாலிசிஸ் பண்ணுவோம். சோ அவங்கள என்னன்னு சொல்லுவாங்க? பியூர் ஆண்டர்பிரினர். சோ அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆப்ஷன் சி பியூர் ஆண்டர்பிரினர். நெக்ஸ்ட் மேட்ச் த லிஸ்ட் வித் 1 and 2. சோ இங்க என்ன குடுத்திருக்காங்கன்னா, சில பேர் குடுத்திருக்காங்க. சோ அதே மாதிரி அவங்களோட கான்செப்ட்ஸ் அதுக்கானதும் குடுத்திருக்காங்க. சோ நார்மலாவே தியரீஸ்ல நான் எப்பவுமே என்ன சொல்லுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு தியரி இருக்கு அப்படின்னா, அதுல ஆத்தர் படிச்சுக்கோங்க. அண்ட் அதோட அப்ஜெக்டிவ் அதாவது ஒரே ஒரு லைன்ல அது இதுதான் சொல்ல வருது அப்படின்றத படிச்சுக்கோங்க. இயர் இருந்தா இயர படிச்சுக்கோங்க. இது 3 படிச்சுக்கிட்டாலே ஆத்தர் எந்த தியரி நம்மளோட 10 யூனிட்ல எந்த யூனிட்டா இருந்தாலும் நம்ம ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம். சரிங்களா? அது வந்து ஆண்டர்பிரினர்ஷிப் மட்டுமா கேட்டா கிடையாது. எல்லா பார்ட்ஸ்ல இருக்கிற தியரிஸ்க்கும் இந்த மாதிரி 3யுமே நீங்க கண்டிப்பா ஞாபகத்துல வச்சுக்கணும். ஓகேங்களா? எஸ். சோ ஆண்டர்பிரினர்ஷிப் இஸ் எசென்ஷியல் a creative activity. ஸோ கிரியேட்டிவ் ஆக்டிவிட்டி, கிரியேஷன், இன்னோவேஷன் அப்படின்னு சொன்னாலே அதுக்குள்ள யாரு வரா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கும்பீட்டர் தான் வருவார். சோ ஸ்கும்பீட்டர் தான் எப்பவுமே என்ன பண்ணுவாரு? ஆண்டர்பிரனர் அப்படின்றவரு கண்டிப்பா ஒரு இன்னோவேஷன் அண்ட் கிரியேட்டிவான ஒரு நபரா இருப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு ஆண்டர்பிரனர் அப்படின்றவர் ஆர்கனைசர் அண்ட் கோஆர்டினேட்டர் ஆஃப் வேரியஸ் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்றது என்னது? கேபிட்டலு, லேபரு, லேண்ட் இவங்க எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணி ஆர்கனைஸ் பண்ற ஒரு நபருன்னு யாரு ஆண்டர்பிரனரை சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, வாக்கர், பிரான்சிஸ் வாக்கர் அப்படின்றவர் தான் இந்த மாதிரி ஒரு ஆண்டர்பிரனர் அப்படின்றது கோஆர்டினேட்டர் ஆஃப் இந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்றார். அண்ட் பீட்டர் எஃப் ட்ரக்கர் என்ன சொல்றாருன்னா, ஆண்டர்பிரனர் அப்படின்றது ஹூஸ் அதாவது ஒரு சேஞ்சஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறவங்க, அதே மாதிரி இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்க இல்லைங்களா? ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்றது, ஒரு நியூ சான்ஸ், ஒரு நியூ எக்ஸ்ப்ளோர் ஆப்பர்ச்சுனிட்டிய வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக இன்னோவேஷன்ஸ ஏத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்ப இதுக்கான மேட்ச் வந்து 2. அப்ப 1க்கு 3 அண்ட் 2க்கு 1, 3க்கு 2. அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? எஸ். அடுத்து. So, which of the following years the government of India not bring an industrial policy resolution? So, IPR அப்படின்னு சொல்லுவாங்க. So, இந்த industrial policy resolution கொண்டு வரப்படாத வருஷம் எது அப்படின்றது தான் இதுல கொடுத்திருக்காரு. So, இதுல என்னென்ன இயர்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, so year 1948 கொடுத்திருக்காங்க, year 1956 கொடுத்திருக்காங்க. சாரி. ஸோ அடுத்து 1965 கொடுத்துருக்காங்க அண்ட் 1977 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஒவ்வொரு இயரும் அதுக்கான பேஸ் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒவ்வொரு வருஷத்துலயும் என்னென்ன பண்ணிருக்காங்க. ஏன்னா இங்க டைரக்டா நம்மளுக்கு கொஸ்டின் வந்து எந்த இயர்ல கொண்டு வந்தாங்கன்னு கேட்கல.
did the government of India not bring on IPR? So IPR கொண்டு வராத வருஷம் எது அப்படின்றது தான் இதுல அவங்க கேட்டிருக்க கொஸ்டின். சரிங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் இந்த வருஷங்கள்ல என்னென்ன அவங்க பண்ணாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இயர் 1948ல என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஐபிஆர் அதாவது இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் பாலிசி இருக்கு இல்லையா, ஒரு சிக் இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியை வந்து அதை வந்து அதுக்கு வந்து மறுவாழ்வு கொடுக்கறதா இருக்கட்டும், இதுல முக்கியமான பங்கு எப்ப இருந்துச்சுன்னா 1948ல தான் இருந்துச்சு. ஏன்னா இங்கதான் ஐபிஆர் அப்படின்ற ஒரு விஷயத்தையே அனௌன்ஸ் பண்ணாங்க. 1948ல தான் இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரிசொல்யூஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தையே அனௌன்ஸ் பண்ணாங்க. சரிங்களா? அண்ட் 1956ல என்ன பண்ணாங்கன்னா, இந்த பர்டிகுலர் ஐபிஆரை என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணாங்க. சரிங்களா? இதுல இந்த மாதிரி ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் இவங்க எல்லாத்தையுமே வந்து நிறைய உள்ள கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? 1956லயுமே இந்த ஐபிஆரோட ஒரு கண்டினியூஷன் மாதிரி ஒரு அப்கிரேடேஷன்ஸ் மாதிரி இதுல இருந்துச்சு. 1965ல பாத்தீங்கன்னா எந்த ஒரு சேஞ்சஸுமே நடக்கவே இல்லை. 1955ல சாரி 65ல அண்ட் 1977ல என்ன பார்த்தாங்க அப்படின்னா, ஜனதா பார்ட்டி கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி ஸ்மால் ஸ்கேல் அண்ட் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ்ல ஒரு டீசென்ட்ரலைசேஷன் ஸ்பெசிபிக்கா அந்த ஐபிஆர் ஓரியன்டா நடந்த விஷயங்கள்ல 1948ல புதுசா கொண்டு வந்திருக்காங்க. 1956ல சில அப்டேஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் இதுல உள்ள வந்திருக்கான். இதுல காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் உள்ள வந்திருக்கான். எப்ப 1977ல. அப்ப இந்த 3 இயர்லயும் மேஜரா ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஆனா 1965ல ஐபிஆர் பத்தின எந்த ஒரு விஷயமும் நடக்கல. அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி 1965. அடுத்து who among the following bridges the gap between investor and manager? So investor and manager. So இப்போ ஒரு ஆண்டர்பிரனர் அப்படின்றது யாரு? அவரோட அமௌண்ட்டை ஒரு கேபிட்டலை நான் என்ன பண்றேன்? இன்வெஸ்ட் பண்றேன். அப்ப இன்வெஸ்ட் பண்ணும்போது அவர் என்ன நம்ம சொல்லுவோம்? இன்வெஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இன்வெஸ்ட் பண்ணதோட அவர் போயிடுறாரா? கிடையாது. அவர் என்ன பண்றாரு? ஆபரேஷன்ஸ பாக்குறாரு, மேனேஜ் பண்றாரு. அப்ப மேனேஜ் பண்றவங்கள நம்ம என்னன்னு சொல்லுவோம்? மேனேஜர் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த இன்வெஸ்டர் அப்படின்ற ஒரு விஷயமும் பண்றாங்க. மேனேஜர்ன்ற ஒரு விஷயமும் யாரு பண்றா? ஆண்டர்பிரனர். ஏன்னா இன்வெஸ்டர்ன்றவங்க வெறுமனே இன்வெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆண்டர்பிரனர் அப்படின்னும் போது இது ரெண்டுக்குள்ள அந்த கேப் ஒரு பேலன்ஸ வந்து இங்க வந்து கிரியேட் பண்றாங்க. ரெண்டுமே இவங்க வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஒரு இன்வெஸ்டரா என்னோட பங்கு என்ன? ஒரு மேனேஜரா அப்ப நான் இதுல என்னோட ஏன்னா நார்மலா இப்போ ஒரு ஒரு கம்பெனிஸ்ல நம்ம இன்வெஸ்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் லைக் தட் இன்வெஸ்ட் பண்ணிட்டு நம்ம அது நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு வந்துருவோம். ஒரு மீட்டிங் அட்டெண்ட் பண்ணுவோம், செய்வோம், அவ்வளவுதான். பட் இந்த ஆண்டர்பிரனர் அதோட விருது கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல மேனேஜும் பண்றாரு. அப்ப இதுக்கான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஆண்டர்பிரனர். Yes. So elements of entrepreneurial competency according to the theorist of subject pertain to which one of the following? So நார்மலாவே ஒரு ஆண்டர்பிரனர் அப்படின்னா அவருக்கான ஸ்கில்ஸ் என்ன அப்படின்றத வந்து கேட்பாங்க. ஸோ ஒரு பேசிக்கா ஒரு ஆண்டர்பிரனர் அப்படின்னும் போது தனியா அவரோட ஒரு ஸ்கில் அப்படின்றது வந்து தேவைப்படுது. அது அவரோட மேபி அவங்களோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கலாம், அவரோட ஓன் ஸ்கில்ஸ், நாலேஜ், ஸோ இந்த மாதிரி அவரோட அந்த பாடி ஆஃப் நாலேஜா இருக்கலாம், ஸோ அவங்களோட அந்த ஸ்பெசிபிக் அந்த பர்டிகுலர் இதுல அவரோட ஸ்கில்லா இருக்கலாம், இந்த மாதிரி மோட்டிவேஷன்ஸா இருக்கலாம். இது எல்லாமே ஒரு ஆண்டர்பிரனர் அப்படின்னா அவருக்கு தேவையான ஒரு பேசிக்கான ரொம்ப 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 பேசிக்கான ஒரு ஸ்கில்லா வந்து கருதுறாங்க இந்த தியரிஸ்ட்ல வந்து அவர் சொல்றது படி. சரிங்களா? சோ மத்ததெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எபிலிட்டி டு ப்ரிப்பேர் வைபல் ப்ராஜெக்ட், எக்ஸிகியூஷனல் ஸ்கில், மெட்டீரியலைசேஷன் ஆஃப் குரூப் கோல் இதெல்லாம் இருக்கு. பட் ரொம்பவுமே பேசிக்கா எலமெண்ட் அப்படின்னாலே என்ன முக்கியமான ஃபண்டமெண்டலான ஸோ இதுதான் இதுக்கான சோர்ஸ் சொல்லுவோம்ல. அப்ப இதை விட இதுக்கான அந்த சோர்ஸ்ன்றது கம்மி. அதே மாதிரி குரூப் ஒர்க்கரா இருக்கட்டும், அதே மாதிரி அந்த குரூப் டைனமிக்ஸ், மோட்டிவேட் எம்ப்ளாய் இதெல்லாம் இருக்கணும். பட் இதெல்லாம் சப்பா இருக்கும். பட் இதுதான் ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயமா இருக்குன்றாங்க. அண்ட் அதே மாதிரி ஒரு ஹையரார்கி மாஸ்லோ மானிட்டரி நீட், நான் மானிட்டரி நீட் இதுக்கான ப்ரையாரிட்டி எல்லாம் அசைன் பண்றதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே அவரோட அடிஷனல் ஸ்கில்லா கன்சிடர் பண்ணலாம். பட் பேசிக்கான எலமெண்ட் ஒரு காம்பிடென்சினா என்னது? அது முக்கியத்துவம். ஒரு ஆண்டர்பிரனர்னா நீ அதுக்கு கண்டிப்பா இதெல்லாம் தேவை. இப்ப நம்ம ஒரு யூஜிசி நெட் எழுத போறோம் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா நம்ம பிஜி படிக்கணும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப இந்த மாதிரி ஒரு முக்கியமா நீ ஆண்டர்பிரனர்னா இதெல்லாம் உனக்கு தேவை அப்படின்றது சொல்றதெல்லாம் காம்பிடென்சின்னு சொல்லுவாங்க. அப்ப அதுல பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ பாடி ஆஃப் நாலேஜ், செட் ஆஃப் ஸ்கில், கிளஸ்டர் ஆஃப் அப்ராப்ரியேட் மோட்டிவ்ஸ் அண்ட் ட்ரைட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அண்ட் எஸ்
ஸோ ரொம்பவுமே முக்கியமான ஒரு டாபிக் எம்எஸ்எம்இ. இத பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு இந்த மாதிரியான கொஸ்டின் 5 ரேட்டட். சரிங்களா? ஏன்னா, இந்த எம்எஸ்எம்இ ஆக்ட் வந்து எப்ப கொண்டு வந்தாங்கன்னு கேட்கலாம். இது ஒரு கொஸ்டின், ஒன் கைண்ட் ஆஃப் கொஸ்டின் கேட்கலாம். அண்ட் அதே மாதிரி இந்த எம்எஸ்எம்இக்கு போத் பிளான்ட் அண்ட் மிஷினரியும் அவங்களோட அந்த மாதிரி ஒரு அவங்களோட நெட்வொர்க்லயும் அவங்களுக்கான ஒரு சில கேட்டகரி இருக்கு. அந்த கேட்டகரியுமே நமக்கு வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ எம்எஸ்எம்இ ஆக்ட் இப்ப ரீசென்ட்டா 2019 to 20க்குள்ள ஒரு அப்டேஷன், ஒரு சேஞ்ச் வந்து கொண்டு வந்தாங்க. அந்த சேஞ்ச் படி அவங்க வந்து ஒரு கேட்டகரி ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டும் அவங்களோட டர்ன் ஓவரை பொறுத்து என்ன பண்றாங்கன்னா, இந்த மைக்ரோ, ஸ்மால், மீடியம் என்டர்பிரைஸ் அப்படின்றத வந்து ஸ்பிளிட் பண்ணிக்கிறாங்க. அப்ப அவங்க சொல்றத பொறுத்த வரைக்கும் ஒரு இண்டஸ்ட்ரி அவங்களுக்கான அந்த பிளான்ட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு கம்பெனி ஆர் இண்டஸ்ட்ரியோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது அப் டு 1 crore வரை இருக்கு அப்படின்னா அவங்கள மைக்ரோ இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதே இது அந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியோட இன்வெஸ்ட்மெண்ட் இன் பிளான்ட் அண்ட் மிஷினரி ஆர் எக்யூப்மெண்ட் அப்படின்றது 10 crore இருக்கு அப்படின்னா அதை ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இஃப் அந்த இண்டஸ்ட்ரியோட இன்வெஸ்ட்மெண்ட் இன் பிளான்ட் அண்ட் மிஷினரி ஒரு 50 crore இருக்கு அப்படின்னும் போது அப்ப அவங்கள என்னன்னு சொல்லுவாங்க, மீடியம் என்டர்பிரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேட்டகரி ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ இது ரிவைஸ்டு கேட்டகரி. ஸோ 19 to 20ல என்ன பண்ணாங்க அப்படின்னா ரிவைஸ் பண்ணி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க இந்த பர்டிகுலர் கேட்டகரியில. ஸோ இதுல எது அந்த இண்டஸ்ட்ரி ஃபாலோ ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு பொசிஷன்ல வருவாங்க. அப்ப ஒரு crore இருக்கு அப்படின்னும் போது கண்டிப்பா அவங்க என்ன கேட்டகரியில வருவாங்க, இந்த மாதிரி மைக்ரோ அப்படின்றதுக்குள்ள வருவாங்க. இதே இது ஒரு 10 crores வரையா இருக்காங்க அப்படின்னும் போது ஸ்மால் சொல்லுவாங்க. 50 crores அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்கள வந்து மீடியம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இது 2019 20 வரைக்கும் உள்ள கதை. இப்ப ஏப்ரல் 1 2025ல இங்க ஒண்ணு கொண்டு வந்திருக்கான். ஏப்ரல் 1 2025 நீங்க இயரை பாருங்க. இப்ப 19 to 20ல கொடுத்தாங்கன்னா இதுதான் போடணும். 25ன்னு குடுத்துட்டானா இப்ப குடுக்குற அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனா போடணும். அப்ப இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது 2.5 crore வரைக்கும் இருந்தா அத மைக்ரோ அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ அதே இது பர்ட்டிகுலர் இண்டஸ்ட்ரி அவங்களோட இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 125 crores வந்து இருக்கு அப்படின்னா அவங்கள என்னன்னு சொல்றாங்கன்னா மீடியம் அப்படின்னு சொல்றாங்க. இதே இது ஸ்மால் அப்படின்னும் போது ஒரு அப் டு 25 crores வரை, அப் டு ஒரு 25 crores வரை இருக்கான் அப்படின்னா அவன் என்னன்னு சொல்றாங்க, ஸ்மால் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப முக்கியம். இது 2025 படி ரிவைஸ் பண்ண ஒரு விஷயம். இது 19 to 20ல சொன்னது. பட் இது ஏப்ரல் 1 2025 படி என்ன சொல்லியிருக்கான்னா ஒரு மறுபடியும் ரிவைஸ் பண்ணியிருக்கான். ஒரு ஸ்மால் இண்டஸ்ட்ரி அப்படின்னும் போது அப் டு 25 crores இருக்கலாம். ஒரு மீடியம் அப்படின்னும் போது 125, மைக்ரோ அப்படின்னும் போது 2.5. சோ இந்த மாதிரி ஒரு அப்டேஷன்ஸ்லாம் நம்மளுக்கு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். சோ இதுதான் சரிங்களா? அப்ப இங்க குடுத்திருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? சோ அப்ப நம்ம இன்னைக்கு பார்த்ததுல இருந்து ஒரு அனாலிசிஸ் நம்மளுக்கு ஓரளவு கிடைச்சிருக்கும். மோஸ்டா என்ன கொஸ்டின் கேட்டிருக்கான், சிக் இண்டஸ்ட்ரீஸ் பத்தி கேட்டிருக்கான் அண்ட் டைப்ஸ் பத்தி கேட்டிருக்கான் அண்ட் ரொம்ப முக்கியமா இந்த மாதிரி ஒரு எம்எஸ்எம்இ பத்தி கேட்டிருக்கான். இன்னும் நம்ம பார்ப்போம். இன்னுமே நிறைய செஷன்ஸ் வந்து நம்மளுக்கு யூனிட் 10க்கு இருக்கும். சோ அப்ப இந்த மாதிரியான பேசிக்கான விஷயத்துல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அப்ப இதுல நம்ம கொஞ்சம் அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம இந்த பிஒய்க்யூ செஷன் மூலமா தெரிஞ்சுக்கோம். ஓகேங்களா? சோ யா தட்ஸ் ஆல். சோ ஓரளவு உங்களுக்கு இன்னைக்கு பார்த்த செஷன்ல இருந்து ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ தேங்க்யூ சோ மச் ஆல் தி வெரி பெஸ்ட்.